வணக்கம். உலக விஞ்ஞானிகள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த அனைத்து நாட்டிற்கும் நன்றிகள். கண்டுபிடித்தோம். ஒவ்வொரு நாடும் விண்ணிலும் மண்ணிலும் நீருக்கடியிலும் தாக்கி அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை கண்டுபிடித்தோம். கண்டமிட்டு கண்டம் போய் துல்லியமாக உயிர்களையும் பொருளாதாரத்தையும் அழிக்க கண்டுபிடித்து விட்டோம். ஒளியை விட பல மடங்கு விரைந்து சென்று அழிக்க முடியும். பல வருடங்கள் உழைப்பில் உருவாக்கிய கட்டிடங்கள், வளங்கள், பொருளாதாரத்தை ஒரு நொடியில் அழிக்க முடியும். கண்டுபிடித்து விட்டோம். பல ஆண்டுகள் ஆனாலும் உயிர்கள் வாழ முடியாமலும் புல் பூண்டுகள் கூட வளர முடியாமலும் செய்ய முடியும். கண்டுபிடித்து விட்டோம். ரேடார்கள் கண்களில் மண்ணை தூவி அதற்கு கீழ் சென்று கூட தெரியாமல் தாக்கி அழிக்க முடியும். கண்டுபிடித்து விட்டோம். இன்னும் கண்டுபிடிப்புகள் பல இருக்கின்றன. நன்மைகளில் மகிழ்ச்சிகள் இருக்கிறது. ஐயா ரூம் உள்ள போனாங்க, இன்னும் காணும். என்னையா தூக்கு போட்டு தற்கொலை செய்ய போறீங்க? உலக நாடுகளை உயிரை மதிப்பிட முடியாததால் மதிக்கிறார்கள். தற்கொலைக்கும் பிறர் உயிரை பறிக்கவும் சட்டப்பூர்வமாக அனுமதி இல்லை. விலங்குகள் உயிரினங்களிடம் ஆய்வு பரிசோதனை செய்யக்கூட கடுமையான சட்டங்களும் கட்டுப்பாடுகளும் பின்பற்றப்படுகின்றன. ஆரோக்கியமா இருக்கீங்க, எதுக்கே தற்கொலை செய்ய போறீங்க? போர் எப்போ வரும், எப்படி வரும், எதற்கெல்லாம் வரும்னு தெரியல. போர் நடந்து கால் கை உறுப்புகளை இழந்து கவலையோட வாழ்நாளை கழிப்பதை விட தற்கொலை செய்துக்கிட்டு நிம்மதியா இருக்கும் பொழுதே செத்து போயிடலான்னு தான் செய்ய போனேன். ஐயா பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானமா போயிடலாம் வாங்க. இப்ப என்ன செய்யணும்? இனி வரும் காலங்களில் கண்டுபிடிப்போம். ஆரோக்கியமாக பிறக்க வேண்டும். முதுமையில் இறக்கும் வரை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நீர், நிலம், அக்னி, வாயு, ஆகாயம், பஞ்சபூதங்கள் தன்மை மாறாமல் பாதுகாப்போம். கண்ணுக்கு தெரிந்த நோய்களை பரப்பும் கொசுக்கள் இல்லாத நாடுகளாக மாற்றுவோம். இயற்கை பேரிடர்கள் வராமலும் வந்தால் உயிரிழப்புகள், பொருளாதார இழப்புகள் ஏற்படாமல் தடுப்போம். அப்பாவி மக்கள் பாதிக்கப்படாமலும் பொருளாதாரம் சீர்குலையாமலும் குற்றவாளிகள் அடையாளம் கண்டு துல்லியமாக தாக்கி அழிப்பதை கண்டுபிடிப்போம். இரவு பகல், உணவு, உறக்கம், உறவு, நண்பர்கள் எதையும் எதிர்பார்க்காமல் கண்டுபிடித்தோம். இனி மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு கண்டுபிடிப்போம். ஆயுதங்கள் எடுப்போம். ஆக்கப்பூர்வமான வளர்ச்சிக்கும் உலக அமைதிக்கும் பயன்படுத்துவோம். கண்ணீருடன் செல்கின்றேன். மத போதனைகளை பின்பற்றி மனிதநேயத்துடன் வாழ்வோம். நன்றி.